ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஜேஜிடி ட்ராவல் அண்ட் ஃபுட். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெஸ்டோ பென்னி சிக்கன் பாஸ்தா. இந்த ரெசிபி இப்போ நான் தமிழில் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு கடாயில் தண்ணி எடுத்து அது கொஞ்சம் கொடி வந்தவொடனே 6-8 பீஸ் முந்திரி ப்ளஸ் 50-100 கிராம் பேசில் லீவ்ஸையும் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கணும். ஸோ இது வேக வைத்ததுக்கப்புறம் அந்த பேசில் லீவ்ஸையும் முந்திரியும் ட்ரை பண்ணி அதை ஒரு ஐஸ் வாட்டரில் சில் பண்ணணும். இப்போது அந்த பேசில் லீவ்ஸையும் முந்திரியும் ஒரு மிக்சியில் போட்டு அதோட 50-60 கிராம் சீஸ் ஸ்லைஸையும் 3-4 பீஸ் பூண்டையும் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 50 கிராம் சிக்கன் க்யூப்ஸோடு நம்ம அரைச்சி வச்ச பெஸ்டோ பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதை மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியோட நல்லா கொதிக்க வச்சு அதில் பெனே பாஸ்தாவை வேக வைக்கணும். இதோட லைட்டாக நீங்கள் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. திருப்பியும் நம்ம வச்ச பாஸ்தாவில் லைட்டாக ஆலிவ் ஆயில் போட்டு அது ஒன்றோட ஒன்று எட்டாமல் இருக்கிறதுக்காக அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம பாஸ்தா பாயில் பண்ண வாட்டரை எங்கேயும் ஊற்றாமல் அப்படியே எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம பாஸ்தா ரெசிபிக்கு போவோம். ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் பட்டரையும் 6-5 பீஸ் பூண்டை நல்லா பொடுசாக நறுக்கிட்டு அதை அதோட மிக்ஸ் பண்ணி பட்டர் நல்லா கரைஞ்சதும் அதில் சிக்கன் பீசஸை போட்டு அதை நல்லா ஆஃப் குக் பண்ணுற லெவலுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம பாஸ்தாவையும் அதோட பெஸ்டோ பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண பாஸ்தா 3 பேர் இல்லைன்னா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற குவான்டிட்டி 200-300 கிராம்ஸ் தேவைப்படலாம். நம்ம எடுத்து வச்ச பாஸ்தா வாட்டரை இந்த பெஸ்டோ பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணி அதை இந்த ரெசிப்பியில் நம்ம ஊற்றி அதை பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1-2 மினிட்ஸ் இதை குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டோ பென்னி சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடும். ஃபைனலாக சீஸ் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா ரெடி ஆகிடும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோவும் இந்த ரெசிபியும் பிடிச்சதா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜேஜிடி ட்ராவல் அண்ட் ஃபுட். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.